கற்பாரி ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பு ஆதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நற்பாலுக்கு உயிர்த்தனன் நான் முகனார் பெற்ற நாட்டூலே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே வரததாத்யாரிய மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமத் ராமாயணத்தில் நீதிகள். இன்று ஸ்திரீகளிடத்தில் தவறாக அபச்சாரங்கள் பண்ணக்கூடாது என்றும், வேற யாராவது பண்ணாலும் அந்த சமயம் நம் ஸ்திரீகளுக்கு உதவி பண்ணணும், பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது அப்படின்ற இந்த நியத்தியை இன்னைக்கு பார்க்கலாம். அதுவும் இந்த காலத்துல இந்த அபச்சாரங்கள் நிறைய நேர்றது. எந்த நியூஸ் பேப்பர் எடுத்தாலும் ஏதோ ஒரு கஷ்டம் பார்த்தாலே ரொம்ப நமக்கு சகிக்க முடியாம இருக்கு. ஆனா இதுதான் முக்கியமான நீதியாக நம் சனாதன தர்மத்துல சொல்லியிருக்கார். ஸ்ரீமத் ராமாயணமோ மகாபாரதமோ சொல்ல வந்தது என்னன்னா, ஸ்திரீகளிடத்தில் அபச்சாரம் பண்ணவனுக்காகத்தான் இப்பேற்பட்ட தர்ம யுத்தமே. சீதாதேவியை அபகரிச்சுட்டு போன ராவணன் கடைசியில எப்படி மாண்டான் அப்படின்றது தெரியும் எல்லாருக்கும். அதே போல திரௌபதிக்கு அபச்சாரம் பண்ண நேர்ந்ததால் தான் இப்பேற்பட்ட மகாபாரத யுத்தமே. அது ராவணனுடைய அபச்சாரம், அதுக்கு அவன் பட்ட கஷ்டம் எல்லாருக்கும் தெரியும். அதே போன்று சுந்தரகாண்டத்துல காக்காசுர விருத்தாந்தம் இதுக்கு ஒரு பெரிய உதாரணம். காக்காசுரன் இந்திரனுடைய புத்திரன், ஜெயந்தன் அப்படின்ற ஒரு அசுரன். ஜெயந்தன் அவன் தான் அந்த காக்காவுடைய அம்சமாக வரான். அவன் ஜெகன்மாதா சீதாதேவி கிட்டேயே அபச்சாரம் பண்றான். ராமர் சீதாதேவி மடியில படுத்துட்டு இருக்கிற அந்த காட்டுல ஒரு சமயமா இவா ரெண்டு பேரும் இருக்கும் பொழுது, ராமர் தூங்கிட்டு இருக்கும் பொழுது காக்காசுரன் ஜெகன்மாதா கிட்ட சீதாதேவி கிட்ட அபச்சாரப்படுறான். மார்பிலேயே போய் கீறான், ரத்தம் வர அளவுக்கு. ராமர் எழுந்து பார்க்கும் பொழுது அந்த ரத்தத்தை பார்த்து யார் பண்ணா அப்படின்றா. தாயார் காட்டல. ஏன்னா ராமர் கோபிச்சுட்டா என்ன ஆகும்னு தெரியும், ஆனாலும் காட்டல. ஆனா அப்படி திறந்து அந்த பக்கம் பார்க்கும் பொழுது ஒரு காக்கை அதனுடைய வாயில அந்த ரத்தத்தை பார்த்த உடனே இவன் தான் பண்ணான் அப்படின்னு தெரிஞ்சு ராமனுக்கு புல்லும் ஆயுதம் என்ற போலே திருணத்தை எடுத்து பிரம்மாஸ்திரமாக அந்த காக்காசுரன் மேல வீழ்த்த அந்த பிரம்மாஸ்திரம் அவனை துரத்திண்டு போக அவன் எல்லா இடத்துக்கும் போறான். இந்திரபுத்திரனாச்சு. சபித்ராச்ச பரித்யக்துஹு சுரைஹி சர்வ மஹர்ஷிபிஹி த்ரைலோக்யான் சம்பரிக்ரம்ய தமேவ சரணம் கதஹ சததம் நிபதிதம் பூமௌ சரணஹ சரணாகதம் வதார்ஹமபி காகுத்ஸஹ கிருபயா பர்யபாலயதே அப்படின்னு எல்லா இடத்துலயும் போறான். ரிஷிகள் கிட்ட போறான். அவ அச்சே நீ பண்ண அபச்சாரத்துக்கு எங்களால ரட்சிக்க முடியாதுன்றா. இந்திரன் தன்னுடைய பிதா கிட்டே போறான். அவனுமே எனக்கு ஆபத்து வந்துடும், நீ இங்கேருந்து போயிடுன்ட்டு. பிரம்மலோகம் போறேர், அப்புறம் சிவபெருமான பாக்குறார். எல்லாருமே நீ யார்கிட்ட அபச்சாரம் பண்ணியோ அவரிண்டையே போய் நீ க்ஷமாபண கேளு அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் இழைத்து விழும் காகம் போல் முக்தி தரும் நகரேன்னு அங்கேயும் இங்கேயும் போய் நேர ராமரிடத்திலேயே கீழே விழுந்து சரணாகதி பண்றான். சரணாகதி கூட எப்படி பண்ணணும்னு தெரியல, கால பெருமாள் கிட்ட நீட்டின்னு விழுந்தானாம். ஆனா சீதாதேவி தான் அபச்சாரம் பண்ணான், சரி பாவம் தெரியாம பண்ணிருப்பான் அப்படின்னு சரணாகதி பண்ணதுனால க்ஷமிக்கணும் அப்படின்ற திருப்பி போடுறா. அவனுடைய சிரசு பெருமாளுடைய பாதத்துக்கிட்ட இருக்கிற மாதிரி. அப்ப ஏற்கனவே நம்ம ஒரு நீதி பண்ணோம், யாரு க்ஷமாபணம் கேட்கிறாளோ அவளை மன்னிக்கணும்னு. ஆனா இது பெரிய அபச்சாரம். பெருமாள் என்ன பண்றே, அவனுடைய ஒரு கண்ணை எடுத்துடுற.
அந்த திருணத்தினால. அப்போ அதுக்குதான் வால்மீகி மகர்ஷி சொல்றார், வதார்ஹமபி காகுத்ஸஹா கிருபையா பரியபாலைது. இங்கேயுமே பகவானுடைய கிருபையை தான் பார்க்கலாம். அவன் பண்ண பாபத்துக்கு அவனை கொலை பண்ணணும் அப்படின்றதுதான் அங்க தண்டனை. இருந்தாலும் தன் கருணையினாலே ஒரு கண்ணை மட்டும் தானே எடுத்தேர் அப்படின்னு. சுவாமி தேசிகன் தயாசதகத்தில் இதை எடுக்கும் பொழுது அபாம் பத்யு சத்ருன் அப்படின்ற ஸ்லோகத்துல கிருபே காக்கஸ்தைகம் ஹிதமிதி ஹினஸ்திஸ்மினயனம் அப்படின்னு கிருப்பைனாலே காக்காசுரனுக்கு ஒரு கண்ணுதான் எடுத்தேர் அப்படிங்கிற. ஏன் காரணம் அப்படின்னா, அப்பதான் சரணாகதி பண்ணிட்டேரு, அப்படியே க்ஷமிச்சு விட்டுடலாமே அப்படின்னா, ரிசத்யேவம் தேவோ ஜனித சுகத்தின் தண்டன கதிம் அப்படின்னு இதுவும் ஒரு இந்த தண்டனையும் ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் அப்படிங்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, குழந்தைய ஒரு அம்மா அடிக்கிறா போல, அது தப்பு பண்றது. என் டெய்லி ஐஸ்கிரீம் கேட்கறதுன்னா வாங்கி கொடுத்துட முடியுமா? ஒரு அடி அடிக்கணும், அது தண்டனை. அது நாளைக்கு அவனுக்கு இதுவாரு. சரியா படிக்கலைன்னா அடிக்கணும். அப்ப நல்லா படிச்சவனா அவன் என்ன சொல்லுவானா, இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே எங்க அம்மா அப்பா தான் அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி அந்த இடத்துல அவன் பண்ண தப்புக்கு ஒரு தண்டனை. அந்த கண்ணை எடுத்தாதான் நாளைக்கு இன்னொரு ஸ்திரியை பார்த்தும் பொழுது இந்த மாதிரி அபச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணும் அவனுக்கு, அவனுடைய நல்லத்துக்கு தான். அது மட்டும் இல்ல, இதை தெரிஞ்சவர்கள் எல்லாருமே ஒரு பயம் இருக்கும். இப்ப இந்த தப்பு நம்ம பண்ணா இதுக்கு தண்டனை உண்டு அப்படின்ற ஒரு பயம் இருக்கணும். அதனாலதான் ஜனித சுகத்தின் தண்டனகத்தின் அப்படின்னு சுவாமி தேசிகன் அங்க தயாசதகத்துல மங்களாசாசனம் பண்ற. அதே மாதிரி அப்போ ஏற்பட்ட ஸ்திரீகளுக்கு ஒரு அபச்சாரம் நடக்கும் பொழுது அங்க பார்த்துட்டு சும்மா இருக்க கூடாது அப்படின்னு சொல்ற இடத்துல விபீஷண ஆழ்வார். இன்னைக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர் இதுல சொல்லும் பொழுது விபீஷண ஆழ்வார் அப்படின்னு தான் சொல்றோம். ஆழ்வான், விபீஷண ஆழ்வான் அப்படி. நான் ஆழ்வார் அப்படின்னு சொல்றது 12 ஆழ்வார்களை, அதுக்கப்புறம் அப்படி ஆழ்ந்த பக்தி பண்றவாள் தான் அந்த விசேஷனம் போட்டு சொல்ற வழக்கம். கூரத்தாழ்வார் அந்த மாதிரி விபீஷண ஆழ்வார்னா எப்பேற்பட்டவர் விபீஷணர் அப்படின்னு பார்க்கணும். அவர் பெரிய சாகசம் பண்ணேர் அப்படின்னே வால்மீகி மகர்ஷி சொல்றார். ராவணன் கேட்க மாட்டான்னு தெரிஞ்சும் அவனுக்கு பிடிக்காதது ஒரு சொன்னா அவன் கொலை பண்ண கூட தயங்க மாட்டான். மாரீச்சன் சொல்ற, ராமர் கிட்ட போகாத, யுத்தம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் உடனே வாள் எடுத்து நான் உன்னை வதம் பண்ணிடுவேன்றான். அவ மாரீச்சன் என்ன சொல்றாருன்னா, உங்ககிட்ட சாகிறதுக்கு ராமர்கிட்டயே சாகலாம் அப்படிங்கிறது. அந்த மாதிரி விபீஷண ஆழ்வார் பயப்படாம அந்த சபையில தர்மத்தை எடுத்து சொல்றார், சீதையை திருப்பி கொண்டு கொடுத்துரு அப்படின்னு. அதனால தான் விபீஷண ஆழ்வாருக்கு பெருமாள் சாட்சாத் தன்னையே கொடுத்தேர். பட்டாபிஷேகத்துக்கு அப்புறம் தன்னையே கொடுத்தேர்னா என்ன, அவருடைய பித்ரு பைதாமகமான தனம் ரங்கநாதனையே கொடுத்தேர். பெருமாள் ரங்கநாதன் வேற ராமன் வேற இல்லையே, ரங்கநாதனையே கொடுத்தேர். இன்றைய வரைக்கும் ஸ்ரீரங்கத்தில் ஐதிஹ்யம் என்னன்னா, பெருமாளுக்கு ராத்திரி விபீஷணனே வந்து திருவாராதனம் பண்றேர் அப்படின்னு இல்லையா, அப்ப தன்னையே அவருக்கு கொடுத்தேர் அப்படின்றதுதான் விசேஷம். லப்த்வா குலதனம் ராஜா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஜட்டாயு பார்க்கலாம். ஜட்டாயு ஒரு பக்ஷியாக இருந்தாலும் வயசான பக்ஷி, விருத்தர். ராவணன் சீதாதேவி அபகரிச்சுட்டு போகிறான் அப்படிங்கும் பொழுது யுத்தம் பண்றார். அந்த ராவணனை ஒண்ணுமில்லாம ஆக்குறார். ராமர் எப்படி முதல் நாள் ராவண யுத்தத்துல அன்னைக்கு அவனை ஆயுதமே இல்லாத பண்ணி திரும்பி போனானோ, அந்த மாதிரியான யுத்தத்தை ஜட்டாயு பண்ற. தனக்கு சக்தி இல்லைன்னு, ராவணன் எப்பேற்பட்டவன்னு தெரிஞ்சாலும், பிராணமே போகும்னு தெரிஞ்சாலும், அங்க ஒரு ஸ்திரீக்கு ஒரு அவமரியாதை நடக்கும் பொழுது சீதாதேவியை எப்படியாவது ரட்சிக்கணும் அப்படின்னு ராவணனுடைய தேரை உடைச்சேர். ராவணனுடைய சாரத்தியை கீழே தள்ளினேர். அவனுடைய கிரீட்டம் கீழே விழுந்தது, ஆயுதங்கள்லாம் கீழே விழுந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப கோபப்பட்டு என்ன பண்ணான், அவன்கிட்ட சிவன் கொடுத்த தனுசு ஒன்னு இருக்கு, கத்தி ஒன்னு இருக்கு. அந்த கத்தியினாலே 2 ரெக்கைகளும் அறுத்தான். அப்படியே கீழே விழுந்தான். சீதாதேவி அப்ப கூட வேண்டாம் வேண்டாம்னு சொல்றான். நீர் ராமர் வரைச்சு அவர்கிட்ட இந்த ராவணன் தான் இடிச்சுன்னு போனான்னு சொல்லும் போரும். ஆனா அப்ப கூட முடியாத தன்னுடைய ரெக்க 2ம் கீழே விழுந்து அப்படியே கீழே விழுந்தேர் ஜட்டாயு. ஆனா தன்னுடைய பிராணத்தை அப்படியே வச்சுட்டு இருக்கேன். எப்பனா ராமர் கிட்ட வந்தவன ராமர் கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு. ராமலட்சுமணர்கள் அங்க வந்து பாக்குறா, பெரிய பட்சம் அப்படி கீழே விழுந்தவன, ஆஹா ஜட்டாயுன்னு ஓடி வச்ச. அந்த நடந்த விஷயத்த சொல்றேன். அப்புறம் சொல்லிட்டு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்த சொல்றேன். விந்தோ நாம முகூர்த்தஸ்ய, விந்தம் அப்படின்ற ஒரு முகூர்த்தத்துல தான் ராவணன் எடுத்துட்டு போயிருக்கான்.
விந்தம்ன்ற ஒரு முகூர்த்தத்துல ஒரு எஜமானன் எதை தொலைச்சானோ அது அவனுக்கு திருப்பி கிடைக்கும் அப்படின்ற நல்லத்தை சொல்றாரு. எப்படி ஒரு அப்பா ஸ்தானத்துல ராமனுக்கு தசரதர் எப்படியோ அந்த ஸ்தானத்துல இருந்து அப்படி சொல்றாரு. ராமன் ரொம்ப கஷ்டம், இப்படி ஒரு பறி கொடுத்துட்டமே அப்படின்னு. அவர் மரணிச்சார். எப்படின்னா தசரதருக்கு கூட அப்பேற்பட்ட பாக்கியம் இல்லையா. தசரதர் அவர் மரணிச்ச பொழுது கூட ஒருத்தர் மரணிக்கும் பொழுது தன்னுடைய புத்திரனுடைய மடியில போனா அது விசேஷம் அப்படின்னு சொல்லுவார். அந்த பாக்கியம், ராமன் மடியில போற பாக்கியம் தசரத சக்கரவர்த்தி கூட இல்லை. ஆனா இந்த ஜட்டாயு கிடைச்சது. ராமனுடைய மடியிலேயே தன்னுடைய பிராணத்தை தியாகம் பண்ணு. ராமர் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்போ எப்படி சம்ஸ்காரம் பண்றேன்னு பார்க்கணும். தன்னுடைய அப்பாவுக்கு தான் நான் பக்கத்துல இருந்து பண்ண முடியலன்னு அந்த சம்ஸ்காரங்களை பண்றேன். கடைசி சம்ஸ்காரம் பண்றதுலயே பலவிதமான சம்ஸ்காரம் இருக்கு. ஆஹிதாக்னி சம்ஸ்காரம், அனாஹிதாக்னி சம்ஸ்காரம். அதுக்கப்புறம் ஸ்மார்த்த கர்மா பண்றவர்களுக்கெல்லாம் அனாஹிதாக்னி சம்ஸ்காரம் அப்படின்வாங்க. எப்பயுமே யஜ்ஞம் பண்ணக்கூடியவர்கள் நித்யாக்னிஹோத்திரருக்கு ஆஹிதாக்னி சம்ஸ்கார விதமாக சம்ஸ்காரம் பண்ணணும். அப்புறம் யாருமே இல்லாதவாளுக்கு கோவிந்த கொல்லி அப்படின்னு சொல்லுவா. அப்படி பலவிதமான சம்ஸ்காரம் இருக்கு. ஆனா அதுக்கு அந்த யோக்கியத்தை இருந்தாதான் அந்த சம்ஸ்காரம் அவளுக்கு அது ஏத்துக்கும், இல்லைன்னா அவளால ஏத்துக்க முடியாது. பிரம்மமேத சம்ஸ்காரம் அப்படின்றது சன்னியாசிகளுக்கோ பரமஹம்ச பரிவிராஜகாலுக்கோ இல்ல கிரகஸ்தாசிரமத்தில் இருந்த மகான் அப்படி வைராக்கியமா இருந்தவாளுக்கோ பண்ணக்கூடியது. ஆனா இங்க அப்பேற்பட்ட பிரம்மமேத சம்ஸ்காரம் அந்த பக்ஷிக்கு ராமர் பண்ற. ராமருக்கு நல்லா தெரியும் அந்த யோக்கியத்தை இல்லைன்னா அந்த சம்ஸ்காரம் அவளுக்கு சேராது அப்படின்னு. ஆனா பண்றேன்னா அப்பேற்பட்ட யோக்கியத்தை அந்த ஜட்டாயுவுக்கு உண்டு அப்படின்னு இந்த விஷயத்திலேயே தெரியும். தன்னுடைய பிராணத்தை கொடுத்து ஒரு ஸ்திரியை காப்பாத்த நினைச்சேர் அப்படின்னு. அதனாலதான் அவர் சொல்றார், ராமர் உமக்கு எந்த உத்தமமான லோகம் பிடிச்சிருக்கோ அங்க நீர் போலாம் அப்படிங்கிற. யா கதிஹி யஜ்ஞசீலானாம் ஆஹிதாஹ்னேஸ்ய யா கதிஹி அபாரவர்த்தினாம் யாச்ச பூமி பிரதாயினாம் கிருத்ரராஜ மகாசத்வ சம்ஸ்கிருதஸ்ய மயா விரஜ மயா த்வம் சமானுஜ்ஞாதோ கச்ச லோகஹன் அனுத்தமம். அக்னிஹோத்ரிகள் எப்பேற்பட்ட உத்தமமான தன்னுடைய கடைசியில சம்ஸ்காரத்து ஆன பிறகு எந்த உத்தமமான கதியை அடைவாரோ அப்பேற்பட்ட உத்தமமான கதியும் நீர் அடைவாயாக. ஸ்மார்த்த கர்மா பண்றவர்கள் இல்ல யுத்தத்துல வீரமரணம் போன்ற வீர ஸ்வர்க்கம் அடைய அப்பேற்பட்ட கதி வேணாலும் உமக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த கதிக்கு போலாம். அது மட்டும் இல்ல, பகவத் உபாசனை பண்ணி சரணாகதியோ பக்தி யோகமோ பண்ணி மோட்சம் அடைய வைகுண்டத்துக்கு போறவர் அப்பேற்பட்ட உத்தம கதி உமக்கு வேணுமாலும் போலாம் அப்படின்னு நீர் போரும் அப்படின்னு பெருமாள் சொல்ற. இந்த இடத்துல ராமர் தன்னுடைய பரத்துவத்தை இங்க காட்டுற. இந்த பட்சிக்கு என்ன, தனக்காக எத்தனை பேர் மரம் செடி கொடி கிட்ட சீதையை கண்டையா சீதையை கொண்டையான்னு கேட்க, ஒவ்வொரு தேவதைகள் கிட்ட கேட்க யாருமே வாயை திறக்காத பயந்துண்டு ராவணனுக்கு பயந்துண்டு அமைதியாக இருக்கும் பொழுது தன்னுடைய பிராண தியாகம் பண்ணி சீதையை கண்டேன்னு சொன்ன முதல் ஜட்டாயு பட்சியினால ராமர் அப்பேற்பட்ட சம்ஸ்காரத்தை பண்றேர் அப்படின்னா இந்த இடத்துல விபீஷண ஆழ்வாருக்கு பெருமாள் தன்னையே கொடுத்ததும் அப்பேற்பட்ட சம்ஸ்காரங்கள் பண்ணி வைகுண்டம் கூட போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஜட்டாயுவுக்கு அந்த கொடுத்த அந்த விசேஷணத்தையும் பார்த்தா அதிலேயே தெரியும் அந்த ஸ்திரீகளுக்காக கஷ்டப்பட்டவர்களுக்கு பெருமாள் எப்பேற்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கிறேர் அப்படின்னு. அதுல ஒரு சந்தேகம் இப்ப எல்லாரும் பேசுறா, ராமராவண யுத்தத்துக்கு ஆரம்பமே சீதைய ராவணன் எடுத்துட்டு போனான்னு காரணம் இல்ல. ராவணனுடைய தங்கையான சூர்பனக மூக்க லக்ஷ்மணன் அறுத்தேர், அதுதானே காரணம். அப்போ அந்த அபச்சாரம் மட்டும் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இது ஒரு நியாயமாக பார்க்கணும். சூர்பனகையோட மூக்க அறுத்தேர் அப்படின்னா ராவணன் மகாபலசாலியா இருந்தா ராமனோட நேர யுத்தத்துக்கு வந்திருக்கணும். அதை விட்டு அவருடைய மனைவி அபகரிச்சுட்டு போய் அவ மேல ஆசைப்படுறதுல எந்த விதத்துல இதை நியாயப்படுத்துறா? இது ஒரு தர்மமா அப்படின்றதே புரியல. இந்த காலத்துல அவ்வளவு மோசமாக இருக்கு. இதை போய் நியாயப்படுத்துவாளன்னு ஒருத்தர். ஆனா இங்க ஒண்ணு பார்க்கணும், ஸ்திரீயா மட்டும் பாத்திர முடியாது சூர்பனகையை. அங்க இருக்கிற ரிஷிகளுக்கு எல்லாம் அவ்வளவு ஹிம்சை, கார்த்தாலான நரமாம்சத்தை தான் சாப்பிடக்கூடியவள் அவள், ராட்சசி. அத்தனை துஷ்டத்தனம் பண்ணா. இங்க ராமரும் லக்ஷ்மணரும் தப்பாக ஒரு ஸ்திரீ கிட்ட நடந்துக்கிற மாதிரி அவகிட்ட நடந்துக்கல. அவதான் ராமர் கிட்ட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா வேணாம்பா லக்ஷ்மணனை போய் பாருன்றார் அவர். லக்ஷ்மணனை போய் கேட்கறான், என்னாலாம் முடியாது. இல்ல அண்ணா சொல்லிட்டு அவரே போய் கல்யாணம் பண்ணிக்கொள்றான். இவ பரிகாசம் பண்றான்னு நினைச்சு சீதாதேவியை
சீதை இருக்கிறதுனால தானே இப்ப அவளை நான் வதம் பண்றேன்னு சீத்தைய கொலை பண்ண முயற்சி பண்ண போகத்தான் அந்த சமயத்துல ராமன் லக்ஷ்மணர்கிட்ட அவளை பிடிச்சி இது பண்ண சொல்றேன். அப்பதான் அந்த தண்டனையாக அவ கொடுக்கிறான். மாதா சீதாதேவி கிட்ட அவ கொலை பண்ணவே போறா. அதனாலதானே தவிர தப்பான விதத்துல இந்த அபச்சாரம் கிடையாது. இதுக்கு விஸ்வாமித்திரர் ராமருக்கு சொன்ன யஜ்ஞ சம்ரக்ஷணத்துல சொன்னது இங்க விசேஷமாக சொல்லலாம். தாட்டகாவதம் முதல்ல தாட்டகை வதம் பண்ண சொல்றாரு விஸ்வாமித்திரர். ஆனா ராமர் ஒரு நிமிஷம் யோசிக்கிறார். அப்ப விஸ்வாமித்திரர் இது ஸ்திரீ அப்படின்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லும் பொழுது, நஹிதே ஸ்திரீ வதக்ரிதே ரிணா கார்யா நரோத்தமஹ சாதுர்வர்ணியாஹி கர்த்தவ்யம் ராஜசூனுனா அப்படின்னு சாதுர்வர்ணியா ஹிதார்த்தம் அப்படிங்கிறது. எல்லாருக்கும் ஹிதம் பண்றது ஒரு ராஜ தர்மம் பா. அவ எல்லாரையும் ஹிம்சிக்கும் பொழுது அவ ஸ்திரியான்னு நீ பார்க்க கூடாது, ராட்சசி. நிருசம்சம் அன்ருசம் வா பிரஜாரக்ஷண காரணாத் பாதகம் வாசம் சதோஷம் வா கர்த்தவ்யம் ரக்ஷதாம் சதாம் ராஜ்யபர நியுக்தானாமேஷ தர்மஹ சனாதனஹ அத்ய ஜஹி காகுத்ஸ தர்மோஹோ ஹாஸ்யன வித்யதே அப்படின்னு ஒரு புலி நேர நகரத்துக்குள்ள இருக்கிற பசுவெல்லாம் அடிச்சு சாப்பிட்டு இருக்குன்னா ஒரு ராஜா ஓடி அந்த புலியை வதம் பண்ணும் பொழுது கிட்ட பார்த்துட்டு இது பெண் புலி அப்படின்னு சொல்லலாமா? உம்ம ராஜ்யத்துல இருக்கிற அத்தனை மனுஷர்களையும் ரட்சணம் பண்றது உம்முடைய கர்த்தவியம். இது ராஜ கர்த்தவியம், இது நீதி தான். நீ அவளை ஸ்திரியா பார்க்க கூடாது, ராட்சசி, அத்தனை பேரை ஹிம்சை பண்றா, அவளை வதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். அதனால அந்த அபச்சாரத்தை இங்க சேர்க்க கூடாது. தப்பான இடத்தில் ஸ்திரீகள் கிட்ட நடக்கக்கூடாது அப்படின்ற இந்த நீதியை இன்னைக்கு பார்த்தோம். அந்த சமயம் யார் அவளுக்கு உதவி பண்றா, அந்த தப்பு நடக்காத பண்றான்றவளையும் பெருமாள் எப்படி இந்த உத்தமமான இதை கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பார்க்கலாம் மகாபாரதத்துல. அங்க அப்பேற்பட்ட பீஷ்மாச்சாரியார் துரோணாச்சாரியார் கூட யுத்தத்துல அடிபட்டா. அதுக்கு காரணம் என்னன்னா அவ அன்னைக்கு அங்க மௌனமாக இருந்தா. ஆனா இங்க பீஷ்மாச்சாரியார் அபச்சாரமாக அடியேன்னு சொல்லல, 100க்கு 99.9% தர்மம் பண்ணேர். அந்த ஒரு அபச்சாரம் என்ன அப்படின்னா, அந்த திரௌபதிக்கு அநியாயம் நடக்கும் பொழுது அவ அமைதியா இருந்த ஒரே காரணம் தான். இங்க ஜட்டாயு அது பண்ணல. பீஷ்மாச்சாரியாருக்கு என்னைக்கு மரணம் அப்படின்றது அவர் நினைச்சாரோ அன்னைக்கே கிடைக்கும். ஆனா சரதல்பத்தில் அவர் இருந்தேர் அப்படின்னா அவர் நல்ல நாள் பார்த்து இருந்தேர் அப்படின்றது மட்டும் கிடையாது. தட்சிணாயன புண்ணிய காலம் போகட்டும், உத்தராயணத்துல போல, அது மட்டும் கிடையாது. ஆனா அவர் இருந்து காட்டு. மகாத்மாக்கள் தன்னுடைய மரண விஷயத்துல கூட லோகத்துக்கு நியத்தியை காட்டிட்டு போறா, நீதி காட்டிட்டு போறா. அந்த சமயத்துல மௌனமா இருந்ததுக்கு நானே தண்டனை அனுபவிக்கிறேன் அப்படின்னு இருந்து அதுக்கப்புறம் அத்தனை பேருக்கு அந்த தர்மத்தை சொல்லி கடைசியில உத்தம கதி அடையிறேர் அப்படின்றது தான். அதுதான் ஸ்திரீகளிடத்தில் அபச்சாரம் பண்ணக்கூடாது, அப்படி நடக்கும் பொழுது நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது அப்படின்ற இந்த நீதியோட இன்னைக்கு பூர்த்தி பண்ணிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महीं महिषाः. गोब्राह्मणे च शुभमस्तु नित्यं. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु.